ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜர்னி வித் கௌரி யூடியூப் சேனல். நான் உங்கள் கௌரி. இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே வ்ளாக் பிரியாணி செய்கிறாங்க. பிரியாணி செய்கிறீங்க, நம்ம சேலஞ்சாக போடலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். சரி, ஓகே போடலாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதனால் பிரியாணி சேலஞ்ச் எங்கள் வீட்டில் நானும் சக்தி அப்படி போட்ட தோசை சேலஞ்சில் நான் தான் ஜெயித்தேன். இந்த வட்ட சேலஞ்சில் யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே கறி தனியாக வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தா குழம்பு வைக்கிறதுக்கு. குழம்பும் வேணும்னால சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் இந்த வட்டம் பிரியாணி சேலஞ்சில் யார் ஜெயிக்கலான்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ ஒவ்வொரு பவுலி தான் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாங்க. 20 நிமிஷம் சேலஞ்ச். யார் எத்தனை பவுல் சாப்பிட்றான்னு பார்க்கலாம். அவளுக்கு வச்சுட்டு இருக்காங்க. அளவு கரெக்டாக வைக்கணும். இப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆரம்பிச்சு. பிரியாணி வச்சாச்சு. குழம்பு சைடில் கொஞ்சம் குழம்பு சாப்பிட்டு ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இருங்க, டயத்தை பார்த்துக்கிறேன். சரி, இதுலேருந்து 20 நிமிஷம் ஆப்பா. எவ்வளவு? இருங்க, டயத்தை கரெக்டாக கீப் பண்ணணுமா இல்லையா? 5:15. பிரியாணியை வச்சுட்டு சாப்பிட வேண்டாம்னு எப்படி? சரி, டைம் ஸ்டார்ட். நான் வேணா இப்ப பேசுறேன். பேசவா? ஆரம்பிக்கிறதுக்கு நெஞ்ச பிடிச்சா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு முடிச்சாச்சா? இப்ப டயம் வாங்கி தரலாம். சொல்லு, பட்ஜெட்டுக்குள்ள இருந்தா வாங்கிடுவோம். ஆன்லைன்ல அது 200 ரூபா அந்த பக்கம். உங்களுக்கு நீதான் நல்ல பிள்ளை. எப்ப என்ன சேலஞ்ச் பண்ணாலும் வேணான்னு வைக்கலாமா? பொறுமையா சாப்பிடுங்க. இப்போ 2 பேருமே சாப்பிட்டாச்சு. அவள் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாலும் அவளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஓகே, எனக்கு தான் நிறையா தெரியுது. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ சோறு வச்சு சரி கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு இப்போ நம்ம சாப்பிட்னா கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்சு கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊற்றுங்க. அப்போதும் பிரியாணி நல்லா இருக்கா? நான் எத்தனை பவுல் வாங்கலாம்னு ஐடியா? பிரியாணி வாய்ப்பு இல்லை ராஜா. டைம் என்ன செக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு 20 நிமிஷம் கொடுத்துடக்கூடாது. 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தேன்னா பிரியாணி சாப்பிட முடியாது. சேலஞ்சில் தோத்துருவேன். பிரியாணி
சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? மேடம் உங்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா? வைக்கலாமா? ஓகே. நான் வீட்டுக்காரமா இருக்கு போய் சாப்பிட்டாச்சு. பார்த்தாலே கட்ட கட்டுது. சாப்பிட்டு முடிக்கிறேன் நான். ஓகே, நீ எத்தனை பவுல் வாங்கியிருக்கீங்க? 3. நீங்கள் 3. அப்போ 4வது பவுல் யார் வாங்குறதா பிளானு? டைம் எவ்வளோ இருக்குன்னு? 6 நிமிஷத்தில் ஒரு பவுல் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? ஒரு பவுல் தான் அவங்க சாப்பிட்ற அளவு. என்ன ஆச்சு? இன்னும் ஆச்சா? இன்னும் டைம் எவ்வளோ நேரம் இருக்கு? எத்தனை நிமிஷம் இருக்கு? 4 நிமிஷத்துல பின்னர் யாரு தெரிஞ்சிச்சா? அப்படி அப்பனும் அது நீங்க அப்பங்க உங்க பவுல்ல வச்சது, உங்க தட்டுல வச்சது. உனக்கு 2 பவுல் அதிகங்கிற, 3வது பவுல் ஏன் இது ஆசை கோளாரா? வின்னர் யாரு? நோ, அங்க இழுக்கலாங்க, தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு? அவ்வளவுதானா? யாரு வின்னர்? உங்க வாயாலே சொல்லிருங்க. ஒத்துக்கிட்டியா? ஓகே. என்ன சோறுங்கிறதுனால இறங்கல, இது தோசைன்னா இறங்கும். மேடம் வறுக்கப்புறக்கே அந்த சாப்பிட முடியாது. நீங்க டைம் எவ்வளவு நிமிஷம் இருக்கு? டைம் 1 நிமிஷம் இருக்கும் போதே ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஸோ வின்னர் இஸ் சக்தி. அந்த ஒரு வாரம் வாயில அள்ளி போட்டு சாப்பிடு. ஓகே. சாப்பிட்டாச்சா? 20 நிமிஷத்துல வெற்றிகரமாக வின்னர் 3 பவுல் வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? 2 ஓதை 4 குத்து. இப்போ அம்மா தண்ணி பிடிக்க போயிட்டாங்க. ஓகே, சத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டா. 3 பவுல், அதாவது 3 பவுலுங்கிறது 6 பேர் சாப்பிட்ற அளவு சாப்பாடு. அதில் ஒரு ஆளா 20 நிமிஷத்துல சாப்பிட்டுருக்கா. மனசாட்சியே இல்லாம சாப்பிட்டு கொடுக்குற போஸ் வேற இதுல. என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஒரு பவுல் சாப்பிட்டதே எனக்கு அது சாதனை. ஒரு பவுலே சாப்பிட்டுக்க மாட்டேன் நான். ஒரு பவுல் 2 பேர் சாப்பிட்ற அளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜெர்னி வித் கரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இதுக்கப்புறம் என்ன மாதிரி சேலஞ்ச்